அஸ்ஸலாமு அலைக்கும் ஹபிபீஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கால இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வரைக்கும் வெயில் அடிச்சு பிரிச்சிட்டு இருந்துச்சு. அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம சன்செட் பார்க்க போகிறோம். மகரிப்போட தொழுகை வந்து இங்கே தொழுக போகிறோம். அப்படியே உங்களுக்கும் இந்த இடத்த காட்டலாம். இந்த வியூ பாயிண்டில் நீங்களும் எங்கள் கூட இந்த சூப்பரான கிளைமேட்டில் எங்கள் கூட நீங்களும் என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக. எல்லாம் வந்து மெயின் ரோடு, அஜித் ரோடு, நேராக ஹரமுக்கு தான் போகுது. அஸ்ஸலாமு ஹபீபீஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மக்கால திடீர்னு மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மழையை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹரம் வியூ பாயிண்ட் தான். அந்த இடத்துல போயிட்டு நம்ம இன்றைக்கி வந்து சன்செட் பார்க்க போகிறோம். அப்படியே வந்து அங்கேயே மகரிப் தொழுதுட்டு அங்கே ஒரு சிட்டிங்கை போட்டு கிளம்ப போகிறோம். ரொம்ப பெரிய மழை இல்லை, ஆனால் அங்கங்கே நல்லா மழை பெஞ்சு நகண்டு போயிடுச்சு. லைட்டாக தூரல் மட்டும் விழுந்துகிட்டு இருக்கு. நல்லா டிராஃபிக்காக இருக்குது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:20. வாங்க போய் இந்த வியூ எப்படி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து. அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லாமல் வந்துட்டேன். நம்ம சேனலில் வந்து நல்லா வியூஸ் போகுது. ஆனால் பார்க்குற 600 பேர் பார்க்குறீங்கன்னா 600 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குற மக்கள் குறைஞ்சது நமக்கு ஒரு 600 வியூஸ் ஆவரேஜாக போய்கிட்டு இருக்கு. இந்த பார்க்குற மக்கள் வந்து அதை கொஞ்சம் லைக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 600 ஒரு 1200 மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த உங்களுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்களாச்சும் கொஞ்சம் லைக் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் உள்ள வீடியோ இன்னும் நிறைய பேத்துக்கு போகும். முடிஞ்சால் லைக் பண்ணி மட்டும் அந்த லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்ருங்க. உங்களுக்கு கமெண்ட் பண்ண தந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். சரியா? அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க பாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரிங் ரோடு. இப்போ நம்ம இங்கே போகிறதுக்கு எப்படி போகணும்னா இது குதை பார்க்கிங். இது குதை பார்க்கிங்க்கு போகிற வழி இருக்குல்ல, அதுதான் நம்ம இப்போ கீழே இறங்கிப்போம். மேலே தேர்ட் ரிங் ரோடு போயிட்டு இருக்கு. சர்வீஸ் ரோடு எடுத்து குதை பார்க்கிங் வழியாக நம்ம உள்ளே போக போகிறோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாப்புல. பாய் இது ரூட் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த வீடியோவில் கிளியராக நான் ரூட்டையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வரணுன்னா மக்காவுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து அந்த வியூ பாயிண்ட்டை ரசிக்கலாம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் நகட்ஸ் வாங்கியிருக்கோம். நல்ல ஸ்மெல் அடிக்குது காருக்குள்ளே. நல்ல மழை வெளியில் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா குதை பார்க்கிங். குதை பார்க்கிங்கில் பார்க்கிங் போடாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கணும் அஜித் ரோடுக்கு. நேராக தெரியுது பார்த்தீங்களா கிளாக் டவர். இதுதான் மக்காவோட கிளாக் டவர். இங்கேருந்து பஸ்ஸும் நிறைய போயிட்டு இருக்கு. ஹரம் போகணுன்னா இங்கே நீங்கள் வண்டியை போட்டு போனால் நம்ம நேராக போயிட்டு மலை மேலே போக போகிறோம். கந்தமா வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் அங்கே தான் போக போகிறோம் இன்றைக்கி. கிரீன் சிக்னல் போட்டாங்க. இங்கே வரவில்லை 2-3 சிக்னல் இருக்குது. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் ரசான டைம்னால கொஞ்சம் உங்களுக்கு அடிக்க நிற்க வேண்டியதாக இருக்குது. இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற ஹோட்டலு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையை வெட்டி அந்த இடத்துல தான் இந்த ஹோட்டல்லாம் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே மலை தான். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹோட்டல் இருக்குன்னு. இது முன்னாடி பாருங்கள் எவ்வளோ ஹோட்டல் இருக்கு. இது ஃபுல்லாக வந்து மெயின் ரோடு, அஜித் ரோடு, நேராக ஹரமுக்கு தான் போகுது. அதாவது மக்கா பள்ளிவாசலுக்கு போகுது. இந்த ரோட்டில் போனீங்கன்னா இங்கனுக்குள்ளே வளையான்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று வரும். அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து ரைட் எடுக்கணும். நிறைய பேர் வந்து ரூட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அதனால் திரும்பி உங்களுக்கு ஒரு டீ காட்டுறேன். இந்த தெரியுதா ஒரு எல்லோ கலர் ப்ளூ கலர் பில்டிங் தெரியுதா நீங்கள் வரும்போது? அதுக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அதில் வந்து ரைட் எடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹபிபீஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மக்கால இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வரைக்கும் வெயில் அடிச்சு பிரிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை திரும்பி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு மக்கால. இன்றைக்கி வந்து செமையாக ஒரு கிளைமேட்டு சாரல் அடிச்சுக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் மக்கால வந்து மறுபடியும் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம்.
ரொம்பவே மனசுக்கு ஒரு நிம்மதியாக ஒரு ரிலாக்ஸாக ஒரு இடத்துக்கு வரணும் மக்காவுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹரம் போகலாம். அதே ஹரமை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலையிலேருந்தும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இப்படி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஓகே, நீங்கள் நார்மலாக இங்கே வரணும்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோடு வரலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்திருக்காங்க, உம்ராக்கு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது நீங்கள் கூப்பிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிளேஸுக்கு கூப்பிட்டு வரலாம். இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா செம வியூ பாயிண்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, சுற்றி மலை இருக்குது. நீங்கள் கிளைமேட் வந்து மக்கள் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 டிகிரி கம்மியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது தாய்ஃபோட கிளைமேட்டில் நல்லா கூலிங்காக இருக்குது. முண்டக்கு வளரிக்கிட்டு இருக்கேன். ஏதோ குட்டி குட்டி ஃபேமிலி நிறைய பேர் போகிறாங்க. குட்டி குட்டி பிள்ளைங்களை நிறைய இது போகுது. இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குனால நிறைய பேர் வந்து ஃபேமிலியோடு அங்கங்கே வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஈவினிங் என்ஜாய் பண்ணுறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ கார் இருக்குன்னு பாருங்கள். ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இந்த இடம். நார்மலாகவே இங்கே வந்து மக்கள்லாம் வருவாங்க ஈவினிங் டைமில் வந்து ஃபேமிலியோடு வந்து உட்காந்து இது ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஃபுல் மக்காவையும் நீங்கள் இங்கேருந்து பார்க்க முடியும். இங்கேயும் பைக் ரைடிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். இங்கே வேறு மக்கள் எல்லாமே டூரிஸ்ட்லாம் வந்திருக்காங்க. டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு இது. இங்கே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது, இங்கே உட்காந்துடலாம். டனல் எல்லாமே தெரியுது. அங்கே ரோடு அஜிசியா ரோடு, இதுவும் அஜிசியா ரோடு தான். لا معبود إلا الله لا ناصرا إلا الله. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து தொழுது முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே மக்காவோட வியூ. அந்த லைட் எல்லாமே ஆன் பண்ணிட்டாங்க. மக்கா சிட்டி தொழுது முடிச்சுட்டு இந்த மக்காவோட அழகை இங்கே உட்காந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிரமிப்பாக இருக்குது. பாருங்களேன், உலகத்திலே ரொம்ப மிக சிறந்த ஒரு சிட்டியில் நம்ம இருக்கோம். இப்ராஹிம் நபி அவங்க ஒய்ஃபையும் குழந்தையும் வந்து இங்கே விட்டுட்டு வெறும் மலை பாலைவனம் இருந்த காலகட்டத்தில் வந்து அவங்க இங்கே வந்து விட்டுட்டு அவங்க போகும்போது பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். இப்போ அதுவே இப்போ மாடர்ன் சிட்டியாக மாறி பாருங்கள், அல்லாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமியை மாதிரி இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே உட்காருக்கும் போது எனக்கு அதுதான் வருது. இதுவே வந்து நம்ம பழங்காலத்தில் இங்கே எதுவுமே இல்லாத போது இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற இது தான் நமக்கு ஞாபகம் வருது. அந்தளவுக்கு கரடு முரடான ஒரு மலை பிரதேசம் தான் இந்த இடம். சுற்றி மலை தான். பாருங்கள் எப்படி டெவலப் ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள் இந்த சிட்டி. நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து இங்கே வர வச்சுருக்காருன்னா அதுவும் வந்து உண்மையிலேயே நம்ம அல்லாஹ்வுக்கு தான் நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. அந்தளவுக்கு ஒரு தொழுது முடிச்சாச்சு. இப்போ நம்ம கொண்டு வந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக இங்கே உட்காந்து நமக்கு துவா பண்ணலாம், இல்லை ரிலாக்ஸ் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம். செமையான ஒரு பிளேஸ். ஃபேமிலியாக நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம கொண்டு வந்த ஸ்நாக்ஸை காலி பண்ண போகிறோம். என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னா அந்த சிக்கன் நகட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். காற்றுக்கு பறந்துட போது, பயங்கரமாக காற்றடிச்சிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டியா, இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நகட்ஸு குப்பூஸும் சேர்த்து வச்சுருக்காங்க. குப்பூஸ் ரொட்டி தெரியுது அவங்களுக்கு. என்னடா இப்படி டைட்டாக கொடுத்துருக்கீங்க, என்ன இவ்வளோ டைட்டாக கொடுத்துருக்கீங்க?
திறக்கவே முடியாத ஒரு குப்பியில் வச்சுருக்காங்க இவங்க மயோனைஸை. இப்படி வச்சிருமா, அதை ஊற்றி விட்டுருமா. மயோனைஸ் அந்த குப்பூஸும் நம்ம சிக்கன் நகட்ஸும் சாப்பிட போகிறோம். மயோனைஸ் அதுக்கப்புறம் சாஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஆயிடுச்சு குப்பூஸ். அப்போ வந்து இப்போ வரைக்கும் ₹1 தான் அந்த குப்பூஸு. சாஸு மயோனைஸ் ப்ளஸ் இந்த ஹரமோட வியூ. நமக்கு இங்கே வந்து இந்த ரிஸ்க்கு கிடச்சிருக்கு. இந்த லொக்கேஷன் வேணால் கீழே நான் கமெண்டில் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள், செம இடம். நீங்கள் வந்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் வரணும். நீங்கள் மக்காவுக்கு வரீங்க, எப்படி வரீங்களோ மக்காவுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா இங்கேயும் வந்துடுங்க. அற்புதமாக இருக்குது. ரொம்ப ரிலாக்ஸாக இங்கே உட்காந்து எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா தொழு மசாலாலே சாயிற மாதிரி தொழு மசாலா கிடைக்கும். இது அட்டை இப்படி போட்டு நீங்கள் பாட்டு சாஞ்சி அப்படியே உட்காந்துக்கலாம். இங்கேருந்து அப்படியே இந்த மலை மேலே நம்ம இருக்கிறது ஒரு பாறை மேலே உட்காந்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ தான் காஸ்ட்லியாக சோஃபா வாங்கினாலும் இப்படி உட்காந்து இப்படி பார்க்குறதுல வந்து ஒரு சுகம் இருக்குது பாருங்கள். அது சொல்ல வார்த்தையே இல்லை. ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாங்கள் இங்கேருந்து இப்போ அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் இருக்குது, இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது அப்படிங்கிறத சவுதியில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நீங்களும் முடிஞ்சால் வாங்க. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.